ஒரு இன்டர்வியூல நம்மளுக்கு பயங்கர ஷார்ட் டெம்பரா கோவம் வந்து நான் பார்த்தேன். எப்படி அது ஆச்சரியமா இருந்தது. நீங்க கோவப்படுவீங்கன்னு நான் நம்பவே இல்லை. அது நார்மலா கோவம் ஒரு இதெல்லாம் கேள்வி அது. என்ன சிரிச்சுட்டு உட்காந்துருக்குப்பா? என்ன பார்த்தா கேவலமா இருக்கா, அசிங்கமா இருக்கா? கண்ணாடியை கண்ணில் மாட்டான், அவங்க தலையில மாட்டிட்டு உட்காந்துட்டு நீங்க எங்க என்ன கேட்க தெரியும் உனக்கு? எதுக்காக இந்த கேள்வி கேட்டேன்? சும்மா இதெல்லாம் பேசாதப்பா நீ. சும்மா வழக்கமா கேட்கற மாதிரி உனக்கு கோவம் வருமா? கிடையாது தெரியுமே, முதல்ல இருந்தா தெரியுமே. அதான் வந்தீங்களா? ஆமா, அது தேவையில்லாம ஒரு இது பாஸ்கெட். ரொம்ப நாட் கோயிங் இன்டு தி டீடைல்ஸ். இல்ல ஜெனரலா நீ கோவமே பட மாட்டீங்களே? வர மாட்டேன். அந்த அளவுக்கு ஆக்கிட்டாங்க. ஓகே, ஆக்கிட்டாங்கன்னா அது ஒரு விழா நடந்தது. விழாவில் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்தாங்க. 200 பேர் 300 பேர் ப்ரோக்ராம் முடிச்சுட்டு உட்காந்துருக்காங்க என் கூட ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு. நான் அவ்வளோ பேருக்கு மரியாதை கொடுக்கலையா? வர சொல்லி பேச ஒரு இடத்துல வாங்க 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 வாங்கன்னு ஃபோட்டோ எடுத்து ஸ்டக் ஆயிடுச்சு. எப்படி தான் இருக்கட்டும், மற்ற மாறிட்டு இருப்பாங்க ஆட்கள். இப்படி இருந்து சூரசம்மாரம்ல அசுரனுடைய தலை மாத்தி வெளியே வந்தோடனே கரெக்டாக கேமரா வச்சு நிற்கிறாங்க. இந்த 200 ரூபாயும் தாண்டி வரோம். அங்கேயும் கேமரா முன்னாலேயும் வெளியே போகிறவங்க எனக்கு ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக வெயிட் பண்ணுறாங்க. சரின்ட்டு வந்து நின்ன உடனே என் கூடவே ஒருத்தன் வந்தான், வெளியே கூட்டுறேன்னு. அவன் வந்தவன் என்ன பண்ணா, கேமரா பார்த்ததான் நான் அங்கே இருக்கேன், அவன் இங்கே இருக்கான். கேமரா பார்த்தா கேமரா இங்கே ஃபேஸ் வந்து அப்படின்றான். நமக்கு டிஸ்டர்பாக இருக்கு. அவன் என்ன பார்த்தாலும் கூட பரவாயில்ல, நம்ம பேசும்போது இப்படி பார்த்துட்டு அப்படின்னா கூட பரவாயில்ல. நின்று கவனிக்காம அவன் வந்திருக்காங்கிறத வீட்டுக்கு ரிஜிஸ்டர் பண்ணோம்.